ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோஹிணி வந்து அவங்க மகனை கூட்டிகிட்டு வந்து நீ பார்த்துக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன வேலை இல்லாமலா திரியிறேன், நான் இவனை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவனை பார்த்துக்கிட்டா ஷோரூமை யார் பார்த்துக்குவோம், ஷோரூமை நீ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் அங்கிட்டு அவங்க பார்க்குறவங்க பார்ப்பாங்க, நீ வந்து சும்மா தானே இருக்க, நீ எனக்கிட்ட ஒரு விஷயம் கேட்ட ஞாபகம் இருக்கா, உனக்கு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடணும்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, நீ என் மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவனுக்கு சரியானா மட்டும்தான் உனக்கு நான் கையெழுத்து போடுவேன், இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ என் மகனை நீ தான் பார்த்துக்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ கையெழுத்து போடணும்னா நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறான். இனிமேல் அப்பா உன்னை பார்த்துக்க வர்றா, நீ அப்பாட்ட இருறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வாடா அப்படின்னு சொல்லி மனோஜ் கூப்பிட்றாரு. நான் அவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டேன், நீங்கள் பேட் டாடி அப்படின்றா. சரி, நீ நல்ல டாடின்னு நீ சொல்லணும்னா நான் என்னடா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு. மனோஜ் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் சத்யாவும் அவர் பேர் வரமாட்டேங்குது, அவங்களும் பேசுகிறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு வந்து என்ன கல்யாணம் ஆகாமல் இருந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் இப்படி ஜோடி ஜோடியாக திரியிறீங்க, நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இது என்ன பண்ணுறது, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி முத்தையும் ஸ்ருதியும் கூப்பிட்டு வந்து சத்தம் போட்டு இவங்க 2 பேர்த்துக்கு தனித்தனியாக கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில் மனோஜ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாரு. ஃபஸ்ட்டு மனோஜுக்கு ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்டா, அதுக்கப்புறம் தான்டா இவங்களுக்கு முடிக்கணும், என் பிள்ளை வயிற்றுல பிறந்துட்டு இவங்க என்னடா இப்படி பண்ணுறாங்க, இங்கே வாங்கம்மா 2 பேரும் பொம்பளை பிள்ளைகள் தானே, 2 பேரும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன செய்கிறது, இனிமேலே இவங்க 2 பேர்த்து கூடயும் பேசாதீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டு நாங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சுச்சு.